அஸ்தம் அஸ்த நட்சத்திரக்காரர்கள் உங்களுடைய முயற்சிகள் அனைத்திலுமே முன்னேற்றத்தை மட்டுமே பார்க்கணும். தொழில் தொடர்பான ஒரு முயற்சி, கல்வி தொடர்பான ஒரு முயற்சி, குடும்பம் முன்னேறத்துக்கான அதற்கான ஒரு முயற்சிகள், இந்த முயற்சிகள் எல்லாத்தையுமே வெற்றி வாய்ப்பை பார்க்கணும்னா துர்க்கை வழிபாடு பண்ணுங்க இந்த வாரத்துல. ஓகேங்களா? துர்க்கை அம்மனுக்கு 2 நல்லெண்ணெய் விளக்குகள் போடுங்க. துர்க்கைக்கு அரளிப்பூ மாலை வாங்கி போடுங்க. இல்ல அரளிப்பூ சரம் கூட வாங்கி போடலாங்க. அரளிப்பூ சரம் வாங்கி போட்டு மனமுருக வழிபாடு செய்து கொள்ளுங்கள். நீங்க எந்தெந்த விதமான முயற்சி எடுத்தாலும் சரிதான். அது தொழில் சம்பந்தமான ஒரு முயற்சி, வேலைகள்ல உயர் பதவி அடையணும் அப்படிங்கிற ஒரு முயற்சி, அனைத்திலுமே வெற்றி வாய்ப்புகளை அள்ளித் தருவாள் துர்க்கை. இந்த வாரத்துல 15, 17, 19, 20 இந்த நாட்கள் பணவரவுகள் அள்ளித்தரக்கூடிய நாட்களாக மிக மிக சிறப்பான நாள் அமையுது. இந்த வாரத்துல 4 கமெண்ட் பண்ணுங்க. இந்த வாரம் உங்களுக்கு சக்சஸான வாரமாக மாறும். சித்திரை நட்சத்திரக்காரர்கள் உங்களுடைய முயற்சிகளில் முன்னேற்றத்தை மட்டுமே பார்க்கணும் அப்படின்னா குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க. நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு இந்த வாரத்துல எந்த நாள் வேணாலும் போங்க. ஓகேங்களா? 2 நெய் விளக்குகள் ஏத்துங்க. குரு பகவானுக்கு மஞ்சள் வஸ்திரம் சாத்தலாம். இல்ல கொண்டக்கடலை மாலை போடலாம். மாலை போட்டு அந்த நவகிரக சன்னதியை 9 முறை சுத்தி வாங்க. சுத்தி மனமுருக வழிபாடு செஞ்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தொழில் சார்ந்த ஒரு முயற்சிகளில் வெற்றி வாய்ப்புகளை அள்ளித் தருவார். வியாபாரம் சார்ந்த முயற்சிகளில் வெற்றி வாய்ப்பை அள்ளித் தருவார் குரு பகவான். சரிங்களா? இந்த வாரத்துல நீங்க குரு பகவான் வழிபாடு மட்டும் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பாருங்க, முயற்சிகள் அனைத்திலுமே வெற்றிகளை அள்ளித் தருவார் குரு பகவான். இந்த வாரத்துல 14, 16, 18, 20 இந்த நாட்கள் பணவரவுகள் அள்ளித்தரக்கூடிய நாட்களாக உங்களுக்கு அமையுது. சரிங்களா? இந்த நாட்களை கரெக்டா யூஸ் பண்ணீங்கன்னா பெரிய லெவலில் அதாவது உங்களுடைய முயற்சிகள் அனைத்திலும் முன்னேற்றத்தை நீங்க பார்க்கலாம். இந்த வாரத்துல 3 கமெண்ட் பண்ணுங்க. இந்த வாரம் உங்களுக்கு சக்சஸான வாரமாக மாறும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய முயற்சிகள் எல்லாத்துலயுமே முன்னேற்றத்தை மட்டுமே பார்க்கணுங்க. நான் என்ன வழிபாடு பண்றது? அந்த சுவாமி நமக்கு பக்கபலமா நின்று முயற்சிகள் எல்லாத்துலயுமே முன்னேற்றத்தை தரணும் அப்படின்னா பெருமாள் வழிபாடு பண்ணுங்க இந்த வாரத்துல. எந்த நாள்ல வேணாலும் சரிதாங்க. பெருமாள் கோவிலுக்கு போங்க. பெருமாளுக்கு துளசி மாலை வாங்கி போடுங்க. 2 நெய் விளக்குகள் ஏத்துங்க. பெருமாள் சன்னதியை 5 முறை சுத்தி வாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் மனமுருக உங்களுடைய வழிபாடுகள் அனைத்தையும் வச்சுக்கோங்களேன். தொழில் தொடர்பான உங்களுடைய முயற்சிகள் அனைத்திலுமே வெற்றி வாய்ப்புகளை அள்ளித் தருவார் பெருமாள். சில பேர் பார்த்தீங்கன்னா படிப்பு சம்பந்தமான ஒரு முயற்சி எடுத்திருப்பீங்க இல்லையா, அதற்குமே வெற்றி வாய்ப்புகளை அள்ளித் தருவார் பெருமாள். இந்த வாரத்தில் 15, 17, 19 இந்த நாட்கள் மிக மிக சிறப்பான நாட்கள். பணவரவுகள் அள்ளித்தரக்கூடிய நாட்களாக அமையுது. இந்த வாரத்துல 5 கமெண்ட் பண்ணுங்க. இந்த வாரம் உங்களுக்கு சக்சஸான வாரமாக மாறும்.